அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து ரிஷபராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசின்னு பார்க்கும்போது ராசியில் தான் குரு பகவான் இருக்கார். ராசியில் குரு பகவான் இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தை ப்ளஸ் 9ஆம் இடங்களை பார்த்துட்ருப்பார். இப்படி பார்க்கும்போது அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ராசியிலிருந்து ராசியில் குரு பகவான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சிக்கல் பிரச்சனைகள் தீரும். புத்திர பாக்கியம் வேண்டுகிறது, புத்திர பாக்கியம் கிட்டும். இதுபோல் நற்பலன்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்து சப்தம பார்வையை பார்க்கும்போது இங்கே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நட்பு வட்டத்தில் நல்லா நட்பு நீடிக்கும், நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இதுபோல் கணவன் மனைவியில் நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். இதுபோல் அமைப்பெல்லாம் வரும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, தெய்வ வழிபாடு செய்வாங்க. ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில். ஸோ வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்காரர்கள் இதுபோல் நற்பலன்கள்லாம் உண்டாகும். அவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 70% நற்பலன்கள் கிட்டும். மேலும் அவங்க வந்து தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்து இருந்தாங்கன்னா அவங்களும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும். நேற்று பார்த்திங்கன்னா மேசராசிக்கு வந்து நம்ம வழிபாடு சொன்னோம். ஸோ இப்போ சொல்கிறேன், மேசராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்து கொண்டு வரணும். முருகன் வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும். ஒன்றும் இல்லை, அந்த ராசியினுடைய அதிதேவதைகள் அவ்வளோதான். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரிஷபராசி மகாலட்சுமி வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு